வணக்கம் தலைமைகளே. ஈரான் மீதான தாக்குதல் 17வது நாளாக நடக்கிறது. 100% வெற்றியை நிச்சயமாக நமது தரப்பு பதிவு செய்யும். 100% வெற்றியை. இன்றைக்கு வந்திருக்கும் செய்திகள்லாம் மிக சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு சில நாளுக்கு முன்பாக, இந்த ரெஜிமை மாற்ற முடியுமா இல்லையான்னு. வெனிசுவேலாவில் அந்த போதை மன்னன் நிக்கோலஸ் மதுராவை தூக்குனாங்க அமெரிக்கா. அதுக்கப்புறம் அன்றைக்கே தூக்குனன்னைக்கே வெனிசுவேலாவில் அவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றம் கூடியது. புதிய அதிபரை தேர்ந்தெடுத்தாங்க, டெல்சி என்பவரை. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய ஒப்புதலை பெற்றாங்க. இவங்க தொடரட்டுமான்னு கேட்டாங்க, அமெரிக்கா ஒப்புதல் அளித்தது. இன்னைக்கு பிரச்சனையே இல்லாமல் வெனிசுவேலால ஆட்சி போயிட்டு இருக்கு. அதை போன்று அமெரிக்கா ஒப்புதல் பெற்ற புதிய ஆட்சி முறை நிச்சயமாக ஈரானில் உருவாகும். இங்க இருக்கிற மூடர் கூடங்கள் மடஜனங்கள் என்னமோ சொல்லிட்டு போறாங்க. நமது வெற்றியை நாம் வெகு விரைவில் பார்க்க போகிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த போர் நீடிக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் தரப்பில் பார்த்தோம்னா இன்னும் 3 வாரம் நிச்சயமாக இருக்கும், அதுக்குள்ள முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. 3 வாரம் என்பது இந்த மார்ச் மாதம் முடிவில் அல்லது ஏப்ரலில் கொஞ்சத்தில் இந்த போர் முடிஞ்சிடும். நமக்கு இங்கே எல்லாம் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவுமே இல்லை. அதிகபட்ச அறிவுரை என்ன சொல்ல முடியும்னா, ஒரே ஒரு கேஸ் சிலிண்டர் மட்டும் வீட்டில் அதிகமாக இருந்தால் போதுமானது. இப்போ வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டர் உங்கள்கிட்ட புதுசாக இருந்துச்சுன்னா பயப்பட வேணாம், அது தீர்றதுக்குள்ள சண்டை நின்று போயிடும். முடியலமாக இருந்தால் ஒரு கேஸ் சிலிண்டர் நமக்கு அதிகபட்சமாக தேவைப்படும். மற்றபடி இந்தியாவில் எந்த எரிபொருள் தட்டுப்பாடுமே இல்லை. கணிசமான எரிபொருள் நமக்கு திரும்ப வந்திருக்கு இந்தியாவுக்குள்ள, எந்த பயப்படும் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி இது இஸ்லாமிய அரபிய ஊடகங்களின் திட்டமிட்ட சதி. பிரதமர் கூட நம்ம பேசியிருந்தாரு. இன்னைக்கு அல் ஜசீரா எழுதியிருக்கானுங்க. அவனுக்கு என்ன எழுதுறானுங்கன்னா, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்லாம். இதெல்லாம் அவர்கள் கிளப்பி விடும் செயல். சரியா சொல்லணும்னா, அரபு நாடுகள் கச்சா எண்ணெய் கொடுக்காட்டி கூட உலகம் முழுவதும் தங்கு தடையின்றி வாகனங்கள் செயல்படும். அந்த அளவுக்கு வெளிநாடுகளில் இன்னைக்கு கச்சா எண்ணெய் இருக்கு. இன்னைக்கு ஈரானில் 90% ஏவுகணைகள், பலாஸ்டிக் மிசைல் மிகப்பெரிய ஏவுகணைகள், 95% ட்ரோன்கள் அழிக்கப்பட்டு விட்டன. இன்றைய செய்தி. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இங்க இருக்கவே என்னென்னமோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. இஸ்ரேல் அரசு ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, 90% அவர்களுடைய ஆயுத கையிருப்பு முடிச்சிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க சரியான ஒரு காரணத்தை சொல்றாங்க. நாங்கள் லெபனானில் தாக்குதல் நடத்தும் போது, இஸ்ரேல் காசால தாக்குதல் நடத்தும் போது ஒவ்வொரு தாக்குதலையும் நாங்கள் பதிவு பண்ணோம். ஏன்னா தரையில் வலைத்தள தொடர்பு, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு, லெபனான்லையும் இருந்துச்சு, காசாலையும் இருந்துச்சு. அதை பயன்படுத்தி எல்லாத்தையுமே பதிவேற்றம் பண்ண முடிஞ்சது. ஆனால் ஈரானில் வலைத்தள தொடர்புங்கிறதே இல்லை. உங்களால் எந்த வித வீடியோவும் ஃபோட்டோவும் நீங்கள் பார்க்க முடியறதில்ல. அதனால தான் உலக மக்களுக்கு தெரியல. மற்றபடி ஈரான் 90% இந்த ஆயுத கையிருப்பு அழிந்து போய் இந்த வாரம் அதிகபட்சமாக அவருடைய ஆயுதங்கள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இன்னைக்கு ஈரானில் 17வது நாளாக சண்டை நடக்குது. 17 நாளாக ஈரான் மொத்த மக்களுக்கு இன்டர்நெட் என்று ஒன்று இல்லை. வெளிநாடுகளுக்கு பேசக்கூடிய டெலிஃபோன் என்று ஒன்று இல்லை. முற்றாக அவங்க தடை பண்ணி வச்சிருக்காங்க ஈரான் அரசாங்கம். இங்க இருக்க இந்த மனித போராடுறானுங்க ஈரானுக்கு ஆதரவா. இதெல்லாம் பேசணும் இல்லையா? 17 நாளாக அந்த மக்களிடம் எந்தவித வலைத்தள தொடர்புமே இல்லை. திருட்டுத்தனமாக ஒரு சிலர் மிக பணத்தை கொடுத்து அந்த இன்டர்நெட் சேவையை வச்சிருக்கனால தான் நீங்கள் கொஞ்சம் புகைப்படத்தை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஈரான் அழிச்சதை கொஞ்சம் 1000ல் 1 தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நமக்கு இன்னுமே
அந்த ஈரானுடைய முழு அழிவு நம் கண் முன்னால் வந்து சேரலை. இன்னைக்கு வந்து திருட்டுத்தனமாக இந்த இணையதள சேவை கருவிகளை ஈரானுக்குள் வச்சிருந்தா மரண தண்டனை. நல்லா கவனிச்சுக்கங்க, மரண தண்டனை பிடிச்சோன்னே அந்த அளவுக்கு கொடூரமாக அந்த சேதம், அந்த பேரழிவு எங்கேயும் தெரியக்கூடாதுன்னு அந்த மூடர் கூடங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி அங்குள்ள சில மக்கள் வந்து இந்த ஸ்டார்லிங்க் இணையதள சேவை VPN மூலமாக, அதே போல் பிசிஃபோன் அப்படிமாக அதுவுமே கணிசமான வலைத்தள சேவையை ஈரானுக்குள் கொடுத்து கொண்டிருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஈரானில் வந்து நகர்ப்புறத்தில் 200 பேர்த்தில் ஒருவற்ற இணையதள சேவை செயல்படுது. 200 பேரில் ஒன்று. அதே சமயத்தில் கிராமத்தையும் சேர்த்தா, மொத்த ஈரானையும் சேர்த்தா 2000 பேரில் ஒருவரிடம் இணையதள சேவை இருக்கு. அதனால தான் அந்த பேரழிவு நமக்கு தெரியவில்லை. ஆனால் விரைவில் வந்து அவன் ரெஜிமே தோற்ற பிறகு, புதிய ஆட்சி வந்த பிறகு அதோடைய மொத்த அழிவும் தெரியும். 90% ஏவுகணை கையிருப்பு அவனுக்கிட்ட இப்போ இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அவங்க இஸ்ரேலை தாக்கியதை புகைப்படத்தையும் வீடியோவும் காட்டுறேன். அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அன்றைக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட அழிவும் இன்னைக்கு நடத்தப்படுற தாக்குதலும் பார்த்தாலே புரியும். இன்னைக்கு நான் வெடிக்கிற வெடியெல்லாம் ஒரு தீபாவளி பட்டாசுக்கு என்ன ஒரு வீரியம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. பார்த்தாலே ஞாயிற்றுக்கிழமை நடந்த சேதம் உங்களுக்கு புரியும். இணைக்கிறேன். புகைப்படத்தையும் வீடியோவும். அதே சமயத்தில் வந்து இங்கே வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க, செர்ஜில் ஏவுகணைன்னு. இதெல்லாம் ஏற்கனவே ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்துருச்சு. அது ஒரு மாபெரும் ஏவுகணை. அது வந்து என்னென்னமா நடனம்லாம் ஆடுலாம் ஒரு பைத்தியக்காரர்களை போல் பேசுகிறாங்க. செர்ஜில் ஏவுகணை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசினேன். ஈரானிலிருந்து இஸ்ரேல் வருவதற்கு 6.5 நிமிஷத்தில் வந்துடும் செர்ஜில் ஏவுகணை. சூழ்ச்சிகள் செய்யக்கூடியது. வழியில் வரும்போது ஒரே மாதிரி வராது, மாறி மாறி வரும். அதெல்லாம் ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஏவிட்டாங்க. அது இஸ்ரேலும் ஏற்கனவே நடுவானில அழிச்சிட்டாங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயங்களே கிடையாது. முடிந்து போய்விட்டது. ஈரான் இராணுவம் வக்கற்ற நிலையில், பரிதாபம் நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஈரானில் அந்த மதவெறியன் அலி கொமேனி பயன்படுத்திய அவனுடைய தனி விமானம், அவனும் முக்கியமான அதிகாரிகளும் அந்த விமானத்தை பயன்படுத்தினாங்க. அதை இஸ்ரேல் விமானப்படை முற்றாக அழித்து விட்டார்கள். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது இஸ்ரேலுடைய போர் விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். தரையிலிருந்து யாருமே எடுக்கல. அந்த அளவுக்கு தான் இணையதள சேவை இருக்கு. ஆனால் இது வந்து அலி கொமேனி அவனுக்கென்று தனியாக பயன்படுத்தியது. பல 1000 கோடி வரும். ஒரு ரஃபால் போர் விமானமே இன்னைக்கு 1000 கோடி ரூபாய். இது ஒரு அதிபர், ஈரான் அதிபர் பயன்படுத்திய விமானம். முற்றாக பயன்பாட்டுக்கு திரும்ப கொண்டு வர முடியாத அளவுக்கு முற்றாக கறிக்கட்டை ஆகிவிட்டது. அதே சமயத்தில் ஈரானில் அந்த மக்கள், ஈரானுக்குள் அந்த மக்கள் போராட தயாராகி விட்டார்கள், சண்டைக்கு தயாராகி விட்டார்கள். நம்ம கிடைச்ச தகவல் படி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆயுதங்களை ஈரானுக்குள் அனுப்பி ஊடுருவ வைத்து அந்த மக்கள் கையில் சேர்த்துட்டு இருக்காங்க. துப்பாக்கிகள், கை துப்பாக்கிகள், இயந்திர துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் கணிசமாக அந்த மக்களிடம் இப்போ போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே பதிவு பண்ணும்போது சொன்னேன், ஸ்டார்லிங்க் இணையதள சேவை இலவசமாக ஊடுருவுன்னு சொன்னேன். இன்னைக்கு அதுதான் நகர்ப்புறத்தில் 200 மக்கள்கிட்ட ஒரு மக்கள் இணையதள சேவை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த ஸ்டார்லிங்க் ஊடுருவல் மிக முக்கிய காரணம். இப்போ ஆயுதங்கள் ஊடுருவிட்டு வெகு விரைவில் அந்த மக்கள் தங்களது போராட்டத்தை ஆரம்பிப்பாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், முழு வெற்றியை நாம் பெற்றுவிடுவோம் சொல்லி அந்த மக்கள் நிச்சயமாக போராடணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட ஆயுதம் கொடுங்க, நாங்கள் சண்டை போட்டு செத்தாலும் பரவாயில்ல, இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தராங்கிறாங்க. கணிசமான ஆயுதங்கள் உள்ளே போயிட்டுருக்கு. இப்போது விரைவில் வந்து நீங்கள் சண்டையை பார்க்கலாம். அலி கொமேனி மகன் மொஸ்தபா கொமேனி ஒரு காய்கறியாக மாறிவிட்டான். வெஜிடபிள் அப்படிம்பாங்க, அதாவது அப்படியே கிடக்கிறது, அசைவில்லை, பேச்சில்லை, ஒன்றுமே இல்லைன்னா வெஜிடபிள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க உலகம் பூரா. சமீபத்தில் கூட இந்தியாவில் வந்து ஒருவர் வந்து தன்னுடைய மகனை கருணை கொலை செய்ய வேணும், ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கான், அவனுக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு
மனு தாக்கல் பண்ணாங்க. நீதிமன்றம் வந்து அதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க, அந்த செயற்கை சுவாசத்தை எடுத்துருங்க, அப்புறம் மரணம் அடைஞ்சோடனே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ வந்து அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. என் மகன் வந்து வெஜிடபிள் அப்படிம்பாங்க, அப்படி இருக்கான். ரொம்ப பரிதாபமான வார்த்தை. மொஸ்தபா கொமேனி அப்படி தான் இருக்கான், எந்த வித அசையோ எதுவுமே இல்லை. அவங்க அப்பா அம்மா மனைவி மகன் கொல்லப்பட்டது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனை வந்து ஒரு தீவிர சிகிச்சை கொடுத்து வச்சிருக்காங்க. எப்பொழுதும் மரண செய்தி வரலாம். அந்த மக்கள் போராடி விடக்கூடாது என்பதற்காக அவனுடைய பெயரை அந்த ஈரான் பேடி இராணுவம் பயன்படுத்தி கொண்டிருக்கு. இதுதான் வந்து மொஸ்தபா கொமேனியோடைய இன்றைய நிலை. மொத்த தாக்குதல் இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து பண்ணது இதுவரைக்கு 10,000க்கு மேற்பட்ட குண்டுகள் போடப்பட்டிருக்கு. ஈரானுக்குள்ள எண்ணற்ற இராணுவ கட்டமைப்புகள், ஏவுகணை கட்டமைப்புகள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. வருகின்ற நாட்களில் அந்த அணு கட்டமைப்புகள் மீண்டும் பிரம்மாண்ட குண்டுகள் மூலம் அழிக்கப்படும். அதற்கான குண்டுகள், அதற்கான பிரம்மாண்ட போர் விமானங்கள் நகர்ந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா 6,000 ஈரானிய இராணுவ வீரர்கள், அந்த துணை இராணுவ பாஜிஸ் காட்டு மிராண்டிகள் கொல்லப்பட்டிருப்பாங்க. 6,000க்கு மேற்பட்ட 6,000+. என்னுடைய கணிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். 15,000 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஈரான் இராணுவ தரப்பில். கணிசமாக அதே அளவுக்கு மக்கள் இறந்திருக்காங்க ஈரானுக்குள்ள. இது அவங்களுடைய மரண எண்ணிக்கை. இனி வருகின்ற நாட்களில் அதிகமாக தலைவர்களை கொல்லும் முடிவை இஸ்ரேல் எடுத்திருக்கு. இத்தனை நாள் வந்து இராணுவ வீரர்களை கொண்டுட்டு இருந்தாங்க. தளபதிகள், தலைவர்கள் வருகின்ற நாட்களில் கொல்லப்படுவார்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஈரானுடைய தளபதிகள், தலைவர்கள் வந்து அவர்களுடைய வலைத்தள இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும், வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும். அதையெல்லாம் முற்றாக அழிக்கிறார்கள் அவனுங்களே. அந்த இதே வேணாம்னு சொல்லி இப்போ எந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் வச்சிருக்கனால கையில், இல்லை ஃபேஸ்புக் வச்சிருக்கனால, அவனுக்கு தனி இணையதள சேவை இருக்குது ஈரானுக்குள்ள வச்சிருக்கனால, இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கனால அதன் மூலம் கண்டுபிடித்து கொன்று விடுவார்கள் என்ற பயத்தில் முற்றாக அழித்து கொண்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் எனக்கு தெரியல. ஒருத்தன் வந்து ஃபோன் பயன்படுத்துறதுனால, ஃபோன் பேசுறதுனால அவனை கண்டுபிடிக்கலாம் அவன் எங்கே பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கனால, அதை பயன்படுத்துறதுனால நம்மளை கண்டுபிடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. விஷயம் தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஈரான் முக்கிய இராணுவ அதிகாரிகள், தளபதிகள் எல்லாமே அந்த அக்கௌண்ட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்றாலும் வருகின்ற நாட்களில் அவர்கள் அனைவரையும் கொல்வோம் இருக்காங்க. ஈரானில் இன்னைக்கு கப்பற்படை, விமானப்படை, பயணிகள் விமான சேவை மிகப்பெரிய நஷ்டத்தை முற்றாகன்னு சொல்லலாம், ஒரு 80% சொல்லலாம், அழிக்கப்பட்டு விட்டது. தரைப்படை கணிசமான சேதத்தை சந்திச்சிருக்கு. வருகின்ற நம்ம நாட்களில் அந்த மக்கள் துப்பாக்கிகளுடன், குண்டுகளுடன் போகும்போது தரைப்படையால் ஒன்றும் செய்ய இயலாது. நிச்சயமாக நமது தரப்பு மாபெரும் வெற்றியை 100% வெற்றியை பதிவு பண்ணுவோம். இல்லை சில வீடியோ பிணைக்கிறேன். பார்க்க போகிற வீடியோ வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலில் வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி குடிக்கிற மாதிரி தான் உயிரோடு இருப்பதை நிரூபித்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தார் எல்லாத்துக்குமே. நான் வந்து அதில் ஒருத்தர் கரெக்டாக கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நேற்று நான் போட்ட வீடியோக்கு, எப்படி பார்த்தாலும் 5 விரல் தான் தெரியுது அப்படின்னாங்க. உண்மைதான், நானும் கவனித்தேன். ஆனால் இல்யூஷன் அப்படிம்பாங்க, ஒளி மாயை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை போன்று ஈரான் உளவுத்துறை 6 விரல் இருப்பது போல சித்தரிச்சார்கள் தான் பிரச்சனை. அதை புரியறதுக்கு அந்த ஃபோட்டோலாம் இணைச்சிருந்தேன். இஸ்ரேல் பிரதமர் காஃபி குடிச்சிட்டு அதனுடைய 2 கையும் காட்டுவார், விரலை எண்ணிக்கைங்கிற மாதிரி காட்டி ரொம்ப நக்கலாக வந்து இவர்களை கையாண்டிருப்பாங்க. இந்த மூட ஜனங்களை வந்து அவர் கையாண்டிருப்பார். அதை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். אתה רוצה לספור את מספר האצבעות? אתה יכול להראות לנו? פה. פה. ראית? יפה מאוד. לחיים. אתה חושב של המסר לאנשים שיוצאים ומתאווררים? לצאת להתאוורר, אבל ליד מרחב מוגן. அதுக்கப்புறம் வந்து ஒரு எந்த அளவுக்கு பயம் பாருங்க. ஈரானுக்குள்ள ஒரு ஈரான் குடிமகன் பால்கனியில் ஒரு ரேடியோ மூலமாக ட்ரோன் சத்தத்தை வைக்கிறான். வேணும்னு கீழே இருக்கிற பாஜிஸ் காட்டு மிராண்டிகள் அவனுக்கு தெரிச்சு ஓடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்கேன் பார்.
பாருங்க, ஈரான் தாக்குதல் வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ஈரானில் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், நம்முடைய இஸ்ரோ போன்றது, அதை தாக்கி அழித்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல உக்ரைன் இராணுவ வீரர்கள் வரவு மிகப்பெரிய வரவாக அந்த பக்கம் பார்க்கப்படுது. ஈரானுடைய படுதோல்விக்கு அது முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. உக்ரைன் இந்த ட்ரோன்களை வேட்டையாடும் இராணுவ வீரர்கள் தவிர ட்ரோன்களை வழிமறிக்கக்கூடிய விலை குறைவான ட்ரோனை தயாரித்து வச்சிருக்காங்க. So that is how you stop an Iranian drone. That's the Ukrainian-made Sting interceptor drone that flies over 300 kilometers per hour. ஒரு மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர் வேகமாக செல்லக்கூடிய ட்ரோன் அது. அதன் மூலமாக அது ரொம்ப விலை கம்மிங்கிறாங்க, சீப்பான ட்ரோன். அதை வைத்து ஈரானிலிருந்து வருகின்ற ட்ரோன்களை வழிமறித்து அளிக்கிறாங்க. இது பெரிய விஷயம். முன்னமே இந்த உக்ரைன் இராணுவர்கள் களமிறங்கியிருந்தாங்கன்னா இன்னும் சேதத்தை கணிசமாக இஸ்ரேல் தரப்பில், அரபு நாடுகள் தரப்பில் நிச்சயமாக குறைச்சிருக்கலாம். பார்க்க போகிற வீடியோ இந்த பாஜிஸ் காட்டு மிராண்டிகள் அவங்க கொல்லப்படுவான்னு பயந்துக்கிட்டு ஈரானில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்கிட்ட சின்ன பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்குள்ள உள்ளே இருந்துக்கிட்டு செயல்படுவது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து வெளியே போவான். இப்போ இவங்களை கொல்றதுக்காக அங்கே தாக்குதல் நடத்தும் போது படிக்கும் பிள்ளைகள் கொல்லப்பட்டா இவனுங்க அங்கே உள்ள இருந்தது எதையுமே சொல்ல மாட்டானுங்க. உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க, அதனால ஸ்கூல் குழந்தைங்க இறந்துட்டாங்கம்பாங்க. இதற்கு முழு காரணமே இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதம் தான். எங்க பொதுமக்கள் குழந்தைகள் இருக்காங்களோ பள்ளிகளில், இப்போ கல்லூரிகளில், சிறுவர்கள் படிக்கும் பள்ளிகளில், மருத்துவமனைக்குள்ள இருந்துகிட்டு இதை போன்ற காரியத்தில் ஈடுபடுவது மிகப்பெரிய தப்பு. اسم مدرسه مهدیه بود. اینم نیروی چیزی که ازش میان بیرون، نیروی امنیتی که دارن ازش میان بیرون از این مدرسه میان. கடைசியாக ஒரு வீடியோவை இணைச்சு முடிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியை தரும். இது பாலஸ்தீனத்திலிருந்து பதிவேற்றம் பண்ண வீடியோ. அவன் என்ன சொல்றான்னா, மனிதர்களால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுதான். அதை நான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்றேன், பாருங்க. எந்த அளவுக்கு தாக்குதல் நடக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்குற வீடியோ, நான் பதிவேற்றம் பண்ணுற வீடியோலாம் 10,000-ல் 1 தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை விட 10,000 மடங்கு ஈரான் அழிக்கப்பட்டு விட்டது. இணையதளம் இல்லாதனால தெரியல. விரைவில் 100% வெற்றியை நமது தரப்பு நாம் பெறுவோம். நன்றிகள்.